வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது ஐபிஎல் தொடர் நேற்றைய தினம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக KKR அதே போன்று RCB அணிகளுக்கான போட்டி. இந்த அணிகளுக்கான இதே போட்டி ஒரு காலத்திலே இடம்பெற்றது. அது என்ன, எப்போது, அது என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் நான் இந்த காணொலியை வைத்திருக்கிறேன். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி சர்வதேச போட்டி. பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து போட்டி, 4வது T20 போட்டி இன்றைய தினம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இன்றைய தினம் ஐபிஎல் தொடரில் முக்கியமான 2 போட்டிகள், இரண்டும் அற்புதமான போட்டிகள். குறிப்பாக எப்படி இந்தியா பாகிஸ்தானோ அதே மாதிரி தான் மும்பை சென்னை அணிகளுக்கான அந்த போட்டியும் அப்படி விறுவிறுப்பாக இருக்கும். இந்த போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், அது மாத்திரமல்லாமல் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கான போட்டியும் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. முதல்ல நாங்கள் இப்ப ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் முதலிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி, அதாவது ஐபிஎல் தொடருடைய 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருடைய பருவ காலம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி, பல சம்பவங்கள், அதாவது விராட் கோலியினுடைய சம்பவம் நிறைந்த ஒரு போட்டியாக இருந்தது. விராட் கோலிக்கு இந்த T20 போட்டி, குறிப்பாக சர்வதேச போட்டியில் விளையாடுகின்ற T20 மாத்திரமல்லாமல் ஐபிஎல் போட்டியில் மொத்தமாக விராட் கோலி 400 T20 போட்டிகளை நேற்றைய தினம் விளையாடி இருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மிக மிக பல பிரபல்யங்களோடு இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முதலாவது போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த பருவகாலத்தினுடைய இது முதலாவது போட்டியாக இருந்தாலும் 18 வருட காலத்திற்கு முன்பு முதலாவது, அதாவது ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்டு முதல் போட்டியாக இடம்பெற்ற போட்டி இந்த KKR வெர்சஸ் RCB அணிகளுக்கான போட்டி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. 18 வருட காலமாக RCB அணியிலே தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விராட் கோலிக்கு, அதாவது KKR அணி சார்பாக, KKR நிர்வாகம் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு சின்னம் கூட நேற்றைய தினம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிக்குள்ள நாங்கள் போவோமாக இருந்தால், நேற்றைய தினம் முதல்ல துடுப்படுத்த ஆடி இருந்தார்கள் KKR அணி. ஆரம்பம் அருமையாக இருந்தது. குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த சுனில் நரேன் அற்புதமான முறையில் துடுப்படுத்த இருந்தார். பட்டையை கிளப்பியிருந்தார். அவரோடு ரஹானையும் இணைந்து ஒரு சிறியதொரு இணைப்பாட்டத்தினை கட்டியெழுப்பியிருந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக KKR அணி சார்பாக வந்தது குயின்டன் டி காக், அதே போன்று சுனில் நரேன் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்தார்கள். ஆனால் குயின்டன் டி காக் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியில் பிரகாசித்ததை போன்று, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியில் பிரகாசித்ததை போன்று குயின்டன் டி காக் இந்த போட்டியில் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. 4 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார். 5 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று சுனில் நரேன் மனுஷன் எப்பயுமே அதிரடி தாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, எப்ப நான் ஐபிஎல்ல விளையாடினாலும் நான் எப்பயுமே அதிரடின்னு சொல்வதாக மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி இருந்தார். 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 26 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 169 இருந்தது. அதே போன்று அணியினுடைய தலைவர், KKR அணியினுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய ரஹானே 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 26 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 180.6 இருந்தது. அதே போல வருண் சக்கரவர்த்தி 6 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார். ரகுவம்சி 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 22 பந்துகளுக்கு. மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். குறிப்பாக T20 ஒரு நாள் டெஸ்ட் போட்டிக்கு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்கள், வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள் ஒருவராக ரகுவன்சி இருக்கிறார். 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 22 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று ரிங்கு சிங் 12, அண்ட்ரூ ரசல் 4 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக KKR அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 178 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை. ஒரு கட்டத்திலே KKR 200 ஓட்டங்களை தாண்டும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. காரணம், ஆரம்பம் அப்படித்தான் அமைந்தது. ஒரு விக்கெட் போனதுக்கு பிற்பாடு சுனில் நரேனும் ரஹானையும் மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக வேறு யாருமே பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கவில்லை. RCB அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், RCB அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசினார். குர்னால் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று எஸ் தயால் 3 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஜோஸ் ஹெஸ்லி வுட் 2 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாருங்க. 22 ஓட்டங்களை மட்டும் தான் விட்டுக் கொடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்த RCB அணியினர் 177 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 16.2 பந்து வீச்சு பெறுதில் அருமையான முறையில் துடுப்படுத்த
மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி 31 பந்துகளுக்கு 56 ஓட்டங்க, 9 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 180.6. குறிப்பாக இங்கிலாந்து அணியைச் சேர்ந்தவர் தான் பில்சோட், அதே போன்று லிவிங்ஸ்டன் போன்றவர்கள் எல்லாம் இங்கிலாந்து அணியைச் சேர்ந்தவர்கள். அணிகளுக்கான போட்டி இடம்பெறும் பொழுது இவர்கள் எல்லாம் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அப்ப ஆர்சிபி ரசிகர்கள் தலையில் கையை வச்சு கொண்டு எங்கடா இவனை தேடி பிடிச்சிங்க, இவங்க யாண்டா இவங்க அப்படி எல்லாம் கேட்டாங்க. ஆனால் ஐபிஎல் வந்தா நாங்க அதிரடி என்பதாக இங்கிலாந்து வீரர்கள் காட்டியிருக்கின்றார்கள். பில்சோட் அருமையான ஒரு துடுப்பாட்டம், 56 ஓட்டம். அதே போன்று விராட் கோலிங்க மனுஷன் இறுதி வரைக்கும் நின்றாருங்க, அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். அது மாத்திரமல்லாமல் அவருடைய ஸ்பெஷல் டேயாக இருக்கக்கூடிய 400 T20 போட்டிகள் இன்றைய தினம் விளையாடி இருந்தார். 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 4 4 ஓட்டம் 3 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 163.9 இருந்தது. அதே போன்று படிக்கல் 10 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரஜித் படிதர் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர் தான் அணியினுடைய தலைவர். 16 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 212 இருந்தது. அதே போன்று லிவிங்ஸ்டன் 5 பந்துக்கு 15 ஓட்டங்க, மெச்சி முடிஞ்சு போச்சு. 2 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 300 வைத்திருந்தார். இந்த அதாவது ஐபிஎல் தொடருடைய முதலாவது போட்டியை வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆர்சிபி அணியினர் வெற்றியோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே கேகேஆர் அணியினை வீழ்த்தி இருக்கின்றார்கள். ஆர்சிபி அணியினுடைய புதிய தலைவரின் கீழால் முதலாவது வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே ஆர்சிபி அணி ரசிகர்களுக்கும் ஆர்சிபி அணி வீரர்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சர்வதேச போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கான 4வது T20 போட்டியினை தொடரினை தீர்மானிக்கக்கூடிய போட்டி. ஏற்கனவே 2 போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி, ஒரு போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த போட்டி தான் தொடரினை தீர்மானிக்க இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் பிரகாசித்த பாகிஸ்தான் இந்த போட்டியில் பிரகாசிப்பார்களா என்பதாக. அதே போன்று ஐபிஎல் போட்டி இன்றைய தினம் சுவாரஸ்யமான சூப்பரான ஒரு போட்டிங்க. எப்படி இந்தியா பாகிஸ்தான் மெச்சு வந்த ரசிகர்கள் அவ்வளவு கூட்டம் அள்ளுமோ, அவ்வளவு சமூக வலைத்தளங்களாக அவ்வளவு ஒரு வாக்குவாதம் வருமோ, அதே போலதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணிகளான போட்டியும் அப்படித்தாங்க அமையும். அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டிங்க. நீங்க சென்னையில எங்க இருந்து இந்த போட்டிகளை பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த போட்டியை பார்க்க விரும்புறீங்களாக இருந்தாலும், உங்கள்கிட்ட கையில டிக்கெட் இருந்தா நீங்க சென்னையில எந்த பஸ்ல ஏறியும் உங்களோட பஸ் கண்டக்டர்ல அந்த டிக்கெட்டை காட்டுங்க, எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாம ஃப்ரீயா கொண்டு வந்து சென்னை சேப்பாக் மைதானத்தில் உங்களை கொண்டு விட்டுருவாங்க இந்த போட்டியினை பார்வையிடுவதற்காக வேண்டி. அதே போன்று ஒரு போட்டி அதாவது இரவு பொழுதில் இடம்பெற இருக்கின்ற போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்ற போட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் அதே போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளான போட்டியும் இடம்பெற இருக்கின்றது. இந்த 2 போட்டிகளில் முடிந்ததன் பிற்பாடு ஸ்கோர் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.